பட்டார்ன்றதை எல்லாரும் உணர்ந்து இந்த ஒரு 30 minutes நம்ம அவரை வந்து ப்ரைஸ் பண்ணி அவரை துதிச்சு அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். எல்லாரும் இந்த ஒரு 30 minutes நம்ம எல்லாரும் கண்ணை மூடி இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா ஈவாய் கொடுத்த கதாவை இந்த 4 காய் கூட நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அப்பா ஒரு சிறு கூட்ட மக்களா எங்களை தெரிந்தெடுத்து இசப்பா இந்த நேரத்தில் கூட சுவாமி என் தேவன் நீர் எங்களை அழைத்து வந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை எத்தனையோ பேர் வீணான வழிகளில் செலவழித்து கொண்டிருப்பாங்க சுவாமி. ஆனாலும் உடைய மாறாத கிருபை உமது இரக்கம் கத்தாவை எங்கள் மேலே இருந்ததற்காய் கூட சுவாமி உடைய அன்பின் கயிறுகளால் எங்களை இழுத்து இயேசுப்பா நீங்க இந்த நாளில் உம்மை துதிக்கவும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் நீர் கொண்டு வந்த கிருபைகளுக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இருக்கிற ஒவ்வொரு சாங்ஸ்லையும் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டப்பா. அப்பா இந்த நேரத்தில் கூட சுவாமி அப்பா நாங்கள் மற்றவருக்காக கத்தாவை மற்றவர்களை பிரியப்படுத்த நாங்கள் இந்த இடத்துல இராதபடி இயேசுப்பா உங்களை மாத்திரம் உயர்த்த உங்கள் நாமத்தை உயர்த்த கத்தாவை எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாய் கூட செபிக்கிறேன். நீங்க எங்களுக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டீர் அப்பா, எங்களுக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் என்பதை உணர்ந்து கதாவே நாங்கள் இந்த செஷன்ல இருக்க என் தேவனர் கிருபை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களோடு கூட இடைப்படும்படியாய் கூட செபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், விந்தை கிறிஸ்து இயேசுநாதா உந்தன் சிலுவையின் மேன்மை. அவருடைய சிலுவையின் மேன்மைகளை நம்ம எல்லாரும் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். லூக்கா 9:23 கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். நம்ம ஒரு நாள் மட்டும் இந்த புனித வெள்ளி ஆராதனையில் வந்து அவருடைய சிலுவையின் மேன்மையை குறித்து பார்த்துட்டு அவருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு போறதில்லை. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார்ன்றத ஒவ்வொரு நாளும் நமக்கு திரண்ட ஆஸ்தி இருக்கலாம், நமக்கு உயர்ந்த கல்வி இருக்கலாம், நமக்கு செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் நம்ம அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்காக நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டார் என்ற உணர்ந்து இந்த பாடலை எல்லாரும் பாடுவோம். விந்தை கிறிஸ்து இயேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின்
பாராட்டின அவர் சிலுவையில நமக்காக பாடுபட்டார். எதனால பாடுபட்டார்னா நம்ம மேல வச்ச அன்பு. இந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்களுக்காக அவரு ஜீவபலியா அவரை சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய அன்பு என்றுமே மாறாத அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாத தேவனா இருக்கிறாரு. நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில நம்ம மேல வச்ச அவர் அன்பு, என்னுடைய பிள்ளை இந்த பாவத்துல போய் அதை அழிஞ்சு போகக்கூடாதுன்னு அவர் நம்ம மேல வச்ச அன்பு நிமித்தமா நமக்காக அந்த சிலுவையில பாடுபட்டார். அந்த அன்பு, அவருடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல வேற யாருடைய அன்புமே கிடையாது. அதை உணர்ந்து மாறிடா எம் மானேஸ்வரே என்ற பாடல் நம்ம எல்லாரும் பாடுவோம். அவர் எந்த நாளுமே அவர் மாறாதவர். கல்வாரி சிலுவை மீதியில அந்த அன்பை நம்ம பார்க்கும் போது அதுக்கு ஈடா ஒண்ணுமே இல்லை. அவருடைய அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது என்பதை உணர்ந்து எல்லாருமே இந்த பாட்டை பாடுவோம். மாறிடா எம் மானேஸ்வரே. ரோமர் 5:8 ஒரு வசனம் இருக்கு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நம்ம பாவிகளா இருக்க முன்னாடியே அவர் நம்ம மேல வச்ச அன்புனாலதான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதை உணர்ந்து இந்த பாடல் நம்ம எல்லாரும் பாடுவோம். சிலுவை மீதிலே காணுதே மாண்பு
கடவுள் நமக்காக நம் பாடுபட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், எல்லாமே ஓகே தான். அவர் நமக்காக எல்லாம் செஞ்சப்போ நம்ம அவருக்காக என்ன செஞ்சோம்? அவர் சொன்ன கட்டளையின்படி நம்ம நடந்தோமா? நீ என்னிடத்துல அன்பு கூறுறது போல மற்றவர்களிடத்துல அன்பு கூறுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அந்த ஒரு கட்டளையை நம்மளால நிறைவேற்ற முடியல. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்மளை பகைச்சாலும் உண்மையாய் நம்ம கடவுளிடத்துல வந்து அன்பு கூறணும். உலகத்துல இருக்கிறவங்க நம்மளை வெறுத்தாலும் பகைச்சாலும் நம்ம அவங்க கிட்ட திரும்ப அந்த வெறுப்பை பகையை காமிக்கலாம். எப்படி அது எப்படி ஓவர்டேக் பண்றதுன்னா, கடவுளுடைய அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க நம்ம மேல என்ன ஒரு பகையோ வெறுப்போ வச்சிருந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு அவருடைய அன்பு நமக்கு வேணும். அதை உணர்ந்து எல்லாரும் எனக்காய் நீ என்ன செய்தார், உலகோர் என்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா. கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு சிலுவையை கொடுத்திருக்கிற அந்த சிலுவையை நம்ம சுமக்கிறதுக்கு நம்ம தகுதியானவர்களா என்றதை உணர்ந்து நம்ம அவருக்காக ஒரு சின்ன ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுப்போம். அதை உணர்ந்து இந்த பாடலை எல்லாரும் பாடுவோம். ஒரு வசனம் இருக்கு, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடியால் அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்ற வசனம் இருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் செத்தாரு, நம்ம நீதிக்காக பிழைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த பாடலை நம்ம பாடுவோம். என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்திலிருந்து நம்ம சொல்லணும். அப்புறம் கடவுளுக்காக நம்ம ஊழியம் செய்ய வரணும். அதை உணர்ந்து இந்த வரியில நம்ம பாடுவோம்.
நெக்ஸ்ட் சாங், நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெக்கம் அடையேன், பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். அவருடைய சிலுவை அண்டையில் நம்ம வந்து நிற்கும் போது நம்மளுடைய பாவ பாரங்கள் எல்லாம் நீங்கி நம்ம புது ஒரு வாழ்வு அடைஞ்சு எந்த நேரமும் நம்ம உள்ளத்திலிருந்து அவரை நம்ம வந்து எப்பவும் பேரானந்தத்தோடு பொங்கி பாடுவோம். அது எப்போ அப்படின்னா அவளுடைய சிலுவை அண்டையில் நம்ம வந்து நிற்கும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிச்சிட்ட பிறகு நம்ம அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை அனுபவிக்க நம்ம உள்ளத்திலேருந்து ஒரு பேரானந்தம் பொங்கிடும். அந்த ரட்சிப்பு பெற்றவங்களுக்கு தான் அதோட ஹாப்பினஸ் வந்து தெரியும். அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். சங்கீதம் 51 ஒரு வசனம் இருக்கு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் சங்கீதக்காரன் வந்து சொல்லியிருப்பாரு. அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். அவருடைய நாமத்தை சொல்லவும் அவரை குறித்து சாட்சி சொல்லவும் நம்ம எந்த இடத்துலயும் வெட்கப்படாதபடி அந்த ஒரு தைரியத்தோட அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் சாங், எல்லாரும் ஜெப நிலையில இருந்து இந்த பாடலை பாடுவோம். சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூயர் கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. நம்மளுடைய கைகள் செய்த பாவங்களுக்காக அவருடைய கையின் காயத்தை பார்க்கிறாரு. நம்முடைய கால்கள் தீய வழியில போனதுனால அவருடைய காலின் காயங்களை வந்து கடவுள் பார்க்கிறாரு. அந்த சிலுவை நாதருடைய அன்பை ருசி பார்க்க நம்ம இந்த பாடலை உணர்ந்து நம்ம எல்லாரும் ஜெப நிலையில இருந்து இந்த பாடலை பாடுவோம்.
ஏசாயா 53:5 ஒரு வசனம் இருக்கு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதை எல்லாரும் உணர்ந்து அவர் மற்றவங்களுக்காகவோ வேற யாருக்காகவோ அவர் அடிக்கப்படலை, எனக்காக அடிக்கப்பட்டார். எங்களை நல்ல ஆண்டவரே, எப்பா ஈவாய் கொடுத்த இந்த நேரத்திற்காய் கூட நன்றி செலுத்துகிறேன். இந்த துதிகளில பிரியப்படுகிற தேவன் நீர் சுவாமி. உடைய சிலுவையின் அனுபவங்களை கர்த்தாவே நீங்க எங்களுக்காக அந்த பேசின அந்த 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்குதோ கர்த்தாவே, நீங்க அது வேற யாருக்கோ பேசல சாமி, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீங்க பேசுனீங்க என்றதை உணர்ந்து சாமி. அப்பா, இந்த சர்வீஸ் ஃபுல்லாக நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எங்களுக்கு வராதபடி ஏசப்பா. குதிரைக்கு எப்படி கெடிவாளம் போடப்பட்டதோ கர்த்தாவே, எங்களுக்கு கெடிவாளத்தை போட்டு சுவாமி உடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்ய கிருபை செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.